குழந்தைகளே, பெரியோர்களே, நண்பர்களே, வணக்கம். இக்கதையின் தலைப்பு தோல்வி ஒரு புதிய துவக்கம். விக்ரம் ஒரு கனவுகளை கொண்ட இளைஞன். சிறு வயதிலிருந்தே பெரிய சாதனைகள் செய்ய வேண்டும் என்பதே அவனுடைய நோக்கம். சிறந்த தொழில் முனைவோராக உயர வேண்டும் என்ற அவன் லட்சியம் பள்ளி நாட்களில் இருந்து அவனை செலுத்தியது. விக்ரம் எப்போதும் வெற்றிதான் முக்கியம், தோல்வி என்பது இல்லை என்ற எண்ணத்தோடு வளர்ந்தவன். ஆனால் வாழ்க்கை அவனுக்கு வேறு விதமாக பாடம் புகட்டப் போகிறது. முதல் முயற்சி எதிர்பாராத வீழ்ச்சி. விக்ரம் தனது முதல் தொழில் முயற்சியை 25வது வயதில் தொடங்கினான். நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தான். நல்ல முதலீடு, நல்ல திட்டம், அனைத்தும் சரியாக இருந்தது போல இருந்தது. ஆனால் வாடிக்கையாளர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரவில்லை. சந்தையில் போட்டி அதிகமாக இருந்தது. பணநிலை சரியாக இருக்கவில்லை. முடிவில் 8 மாதங்களில் ஸ்டார்ட் அப் முடங்கிவிட்டது. முழு முதலீடும் நஷ்டமானது. விக்ரம் முழுமையாக மனம் உடைந்தான். எனக்குள் வெற்றி பெறும் திறன் இல்லையா? நான் வாழ்வில் எதற்கும் தகுதியற்றவனா? அவன் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள், இன்னொரு வேலை பாரு, பிசினஸ் உன் கையால் முடியாது என்று கூறினர். தோல்வியில் மனம் துவண்டு போயிருந்த விக்ரம் ஒரு நாள் ஒரு புத்தக கடைக்கு சென்றான். அங்கு முக்கியமான மனிதர்கள் வாழ்வில் எத்தனை முறை தோல்வியடைந்தார்கள் என்ற ஒரு புத்தகம் அவன் கண்ணில் பட்டது. அவன் அதை புரட்டி பார்த்தான். ஆப்பிள் நிறுவனத்தின் ஸ்டீவ் ஜாப்ஸ் தனது சொந்த நிறுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர். அமிதாப் பச்சன் திரையுலகில் நுழையும் முன் பல இடங்களில் வேலைக்கு போன போதெல்லாம் நிராகரிக்கப்பட்டவர். KFC நிறுவனர் கர்னல் சாண்டர்ஸ் 65 வயதுக்கு பிறகே வெற்றி கண்டவர். இவர்கள் எல்லோரும் தோல்வியடைந்த பிறகு மீண்டும் முயற்சி செய்திருக்கிறார்கள். நான் ஏன் ஒதுங்க வேண்டும்? அந்த நிமிடம் அவனுக்குள் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. தோல்வி என்பது முடிவு அல்ல, இது ஒரு புதிய துவக்கம். மறுபடியும் தொடங்கும் முடிவை விக்ரம் எடுத்தான். விக்ரம் தனது முதல் தோல்வியில் ஏற்பட்ட பிழைகளை அலசி ஆராய்ந்தான். சந்தை போக்குகளை புரிந்து கொண்டான். சிறியதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்க முடிவு செய்தான். புதிய யோசனைகளில் கவனம் செலுத்தினான். இந்த முறை அவன் மெதுவாக வளரத் தொடங்கினான். 2 ஆண்டுகளுக்குள் ஒரு சிறிய பிசினஸ் மெதுவாக வளர்ந்து பெரிய நிறுவனமாக மாறியது. இதிலிருந்து விக்ரம் உணர்ந்தது, தோல்வி என்பது வாழ்க்கையின் இறுதி இல்லை. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய துவக்கத்திற்கான வாய்ப்பு. நம்பிக்கை மற்றும் புத்திசாலித்தனமான முயற்சிகள் வெற்றிக்கு வழிவகுக்கும். கதையின் பாடம்: நாம் வாழ்வில் தோல்வியடைந்தால் அதை ஒரு முடிவாக எண்ண வேண்டாம். அது வெற்றிக்கான புதிய வாய்ப்பு. ஒவ்வொரு தோல்வியிலும் நாம் புதிய பாடம் கற்றுக்கொள்கிறோம். அதை பயன்படுத்தி வெற்றியை உருவாக்கலாம். தோல்வி என்பது ஒரு புதிய துவக்கம். முயற்சியை நிறுத்தாமல் தொடருங்கள். வெற்றி உங்கள் வசம் வரும். இந்த கதையை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். எனது அன்புக்குரிய குழந்தைகளே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்களுக்கு இன்னும் நல்ல கதைகளை கூறி உங்கள் மனம் மகிழ செய்ய சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை தட்டிவிட மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.